லோடெல்லாம் இறக்கியாச்சு. கொஞ்சம் செட்டில் பண்ணா நல்லா இருக்கும். எவ்வளவு கொடுக்கணும்? உங்களுக்கு தெரியாதானே? இப்போ ஒரு 10,000, இதுக்கு முன்னாடி ஒரு 8,000, அதுக்கு முன்னாடி ஒரு 4,000, அப்படி இப்படின்னு ஒரு 25,000 வரும்ண்ணே. 25,000? கணக்கு கரெக்டாடா? இல்ல மச்சி, 22,000 தான் வருது. 22,000 தான் வருது. அது இல்லைண்ணே, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுண்ணே. குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸுங்கிறதுனால தாரேன். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. 2, 3, 4, 5, அண்ணா. 6, 7. காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு மொட்டை பேரா சுத்திட்டு இருக்கீங்க? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். வந்தியா, லோட இறக்கணியா, காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் எப்ப, கருமாதி எப்பெல்லாம் கேட்க கூடாது, புரியுதா? ஏன்னு டென்ஷன் ஆகுற? உனக்கும் வயசாயிட்டே போகுதுல. ஏய், என்ன வயசாச்சு? என்ன வயசாச்சு? வயசாயிடுச்சாம்ல. என் வயசுல தாண்டிடுச்சுல்ல, உனக்கு என்ன கம்மியான வயசானே? அடி வெளுத்துருவான் பாத்துக்க. மண்டையை திறந்து விட்டுருவேன். கடுப்பேத்தாம மரியாதையா இங்க இருந்து போயிரு. மகனே, அவனை ஏன்டா கத்துற? அவன் உன் நல்லது தானே சொல்றான். அவன் தான் பைத்தியக்காரன். என்ன பத்தி தெரியாம பேசுறான்னா எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி பேசலாமா சித்தப்பா? நான் ஏன் இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு காரணம் உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்ப அந்த காரணத்தை எனக்கு சொல்லுனே, நானும் கேட்க மாட்டேன்ல. இல்லை, சொன்னா கேட்க மாட்டேன். சத்தியமானே? நான் இம்புட்டு காலமா காத்துட்டு இருக்கேன்னா கூடிய சீக்கிரமே நான் என் மனசுல ஏங்கி ஏங்கி தாங்கி தாங்கி பிடிக்கிற அந்த பொண்ணுக்கும் எனக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடக்குயா. அந்த பொண்ணுனா எந்த பொண்ணு? ஏற்கனவே பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. எனக்கு 7 வயசு இருக்கிற பையன் இவதாண்டா பொண்டாட்டின்னு என் மாமனாரே சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. என்னைய கட்டிக்க போறவ சீக்கிரமே என்னை தேடி வருவா. நான் அவளுக்காண்டிதான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்ற? கொஞ்சம் விலாவரியா சொல்லுனே. யோ, பூரா பிளாஷ்பேக் உங்ககிட்ட ஓடிட்டு இருக்க முடியாது. என்ன சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்த சங்க நொறுக்கிடுவேன். சித்தப்பு, இந்த ஆள் அமுச்சு விடு. முத கேள்வியா கேட்டு சாவடிக்கிறான் மாதிரி. போ. சரிண்ணே. ஏய், அண்ணா போ, போய் புள்ள வீட்டை படிக்க வைங்க. போயா, கதையை கேட்டு நம்மள கிண்டிக்கிட்டு இருக்கான். மகனே, எவனோ கேள்வி கேட்கற மாதிரி வச்சுட்டேடா. கயல் வருவான்னு இன்னும் எத்தனை வருஷம் தானே காத்துக்கிட்டு இருப்ப? மகனே, ஒரு வாழ்க்கடா போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. உன் அம்மா சொல்ற மாதிரி காலகாலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும்டா. இந்த பாரு சித்தப்பு, என் கயல் நிச்சயம் என்னை தேடி வருவா. வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கிடுவா. இது நடக்கும் சித்தப்பு. ஏண்டா, சின்ன வயசுல அவங்க அப்பா ஏதோ சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கிறதுக்காக வேண்டிய இப்ப வரைக்கும் அந்த கயலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேடா. இது முட்டாள்தனம் இல்லையா? இங்க பாரு, அவனுக்கு விழுக வேண்டிய உதைய நீ வாங்கிறாத. டேய், அவங்க ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல கையில நீ பார்த்ததே கிடையாது. அவ எப்படி இருப்பான்னு கூட உனக்கு தெரியாதேடா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சித்தப்பு. அவ எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் இங்க வருவா. சரியா? டேய், 5-6 வருஷம் நேர்ல பார்த்து பழகின பொண்ணுங்களே கடைசியில உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு கைட்டு விட்டு போற காலம் இது. இதுல 5 வயசுல பார்த்த கயல இப்ப வரைக்கும் உன்னையே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பான்னு எப்பரா நம்பிக்கை இருக்கா? இது பாரு சித்தப்பு, காதல்னாலே அது நம்பிக்கை தானே சித்தப்பு. இது பாரு, நான் கயல் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னா கண்டிப்பா என் கயல் இந்த மண்ணை தொடுவாயா மாமா அப்படின்னு என்னை தேடி வருவா. என் தங்கத்தோட கழுத்துல, அந்த தங்கத்துல நான் தாலி கட்டுவையா. அவளும் நானும் சும்மா இந்த ஊரே மெச்சுக்கிற மாதிரி காதல் ஜோடியா அப்படியே சந்தோஷமா நாங்க வாழ்வோம்யா. கயல், கயல் நில்லுமா, நில்லு கயல். ஏய் பாப்பா, ஏய் பாப்பா. ஐயோ, ஐயோ கயல். ஏய், அறிவு கேட்டவனே, லுக்கா விட்டு போற. அடுத்த டைம் நீ ஏரியா கிட்ட வா, உனக்கு அப்ப இருக்குடா. ஒண்ணு இல்ல கயல், பயப்படாத. சரியா கயல்? உனக்கு ஒண்ணு இல்லல்ல? ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? உனக்கு எல்லாம் எதுக்குமா குழந்தை? புள்ளைய பெத்து கையல்னு அழகான பேரை வச்சுட்டு இப்படிதான் அம்போடு கேரளா ரோட்ல விடுவியா? ஏதோ ஆயிரம் என்ன பண்ணிருப்ப? இல்லங்க, கயல்னு அழகான பேர் வச்சா மட்டும் பத்தாது, பத்திரமா பாத்துக்கணும். புரியுதா? என்ன இவன் லூஸ் ஆயிட்டனா? வாமா. கயல் செல்லத்தை பார்த்து கூட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. போங்க.
கயல்குட்டி முத்திருச்சு ராமவனே, ஆ? முழுசா முத்திருச்சு. இன்னுமா உன் காதல மேல் பாக்கெட்ல வச்சு சுத்துறேன்னு ஆச்சரியமா இருக்கு. அட போ சித்தப்பு, மேல் பாக்கெட்ல வச்சிருந்தா சட்டை கிளிய வாய்ப்பு இருக்கு. நான்லாம் கயலையும் அவ மேல வச்சிருக்க காதலையும் என் நெஞ்சுக்குள்ள அடகாத்து வச்சிருக்கேன் சித்தப்பு. கயலு, சீக்கிரம் மாமாவை தேடி வாமா. எப்ப வர போறியோ, எப்ப வர போறியோ.